அனைவருக்கும் வணக்கம். இந்த பேச்சரங்கத்தில் வாய்ப்பளித்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இனி பேசப்போவது அன்பென்றாலே அம்மா. அன்பென்றாலே அம்மாள் என்றால் பிரசவ வலியையும் சுமப்பவள் மட்டுமல்ல, வீட்டு வேலையும் அலுவலகங்களையும் வேலையும் சுமப்பவள் வருகின்ற உலக அன்னையர் தினமாக இந்த கட்டுரையில் கூறுகிறது. அன்னையின் விளக்கம்: அம்மா பல பெயர்: ஆசிரியர், உலகம், தாய், தெய்வம், இளவரசி, தோழி, நண்பனாக பார்க்கின்றன. அந்த தாய் கணவனாகவும் குழந்தைகளுக்காகவும் சுமக்கின்றன. குழந்தை பிறந்தவுடன் தாயாகின்றன. தாய் கண்ணீர் வடிக்கிறாள். நமக்கு குழந்தை பிறந்துவிட்டு அந்த ஆனந்த கண்ணீரை கணவனிடம் கூறுகிறாள் மனைவி. தாலாட்டு: பிறந்த குழந்தை தொட்டிலிருந்து போட்டு பசிக்கு தாய்ப்பால் கொடுத்த அமைதியாகவும் விளையாட்டாகவும் தூங்க வைக்கிறனர். அந்த குழந்தை நன்றாக பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வளர்க்க வேண்டும் என்பது தான். குழந்தை சிறு வயதுடன் உடற்பயிற்சி, பாடலும் யோகா கற்றுத்தர வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தால் குழந்தை ஆரோக்கியமாகவும் இருக்கும். அன்று குழந்தைகள் விளையாட்டு பொம்மையாக காண்பித்தார்கள். ஆனால் இன்று கைபேசியை கொடுத்தது தீய பழக்கத்தை. எனவே அன்னையர் தினர் குழந்தைகளுக்கு தொலைபேசி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் உன் குழந்தை மூளை நோய், கண்விழி நோய் வரக்கூடும். குழந்தையின் வளர்ப்பு எப்படி வேண்டும் என்றால், அவர்கள் நன்றாக புத்தகத்தை கொடுத்தால் நன்றாக அறிவாளியாக வளர்வான். தொலைபேசியை கொடுத்தால் அவன் வாழ்க்கை சீரழிந்துவிடும், கண்ட நோய்களால் வந்துவிடும். குழந்தை நல்லா படித்தவுடன் என்று கூறுங்கள். குழந்தை கைபேசி கொடுக்காதீர்கள். அப்படி நீங்கள் கொடுத்தால் குழந்தை வாழ்க்கை கைவிடும். அம்மாவை கை நீட்டியும் எதிர்த்து பேசாதே. அப்படி செய்தால் வாழ்க்கை அழிந்துவிடும். தாய் பாசம் என்றால், தாய் தந்தை அடித்தாலும் அது தடுத்தாலும் நிறுத்துபவள் குழந்தையை. தாய் என்பது குழந்தைகளுக்கு அஞ்சரை பட்டி பணம் சேமித்து வைத்து அழகென்று குழந்தைக்கு கொடுக்கின்றன. சமையலறை, துணி துவைப்பதும் வீட்டு வேலை ஆகிய உதவியாக இருக்கின்றதுதான் தாய் பாசம். குழந்தை நல்லது கெட்டது சொல்லிக் கொடுங்கள், பாடம் கற்றுக் கொடுங்கள். எனவே இந்த தினத்தில் தாய்மார்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் கடைசி வரையும் அம்மாவை பாதுகாக்க வேண்டும். தாய் என்பது ஒரு கோவிலின் கருவறையின் தெய்வமாகும். குழந்தை பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பது அதேபோல் தாயை பாதுகாப்பது குழந்தைகளின் பொறுப்பு. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.